சூப்பராக படிக்கிற குழந்தை நல்லா சம்பாதிக்கும். ஃபஸ்ட் மார்க் பார்க்குற குழந்தை நிறைய சம்பாதிக்கும். ரெண்டாவது வகை ஒன்று இருக்குது, என்னை விட ஜாக்லின் சூப்பரமாக படிக்கும், அது ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்து சூப்பராக சம்பாதிக்குது. நான் சுமாராக படிப்பேன், அவளை விட கூடுதலாக சம்பாதிக்கிறேன். என்னை விட படிக்கவே படிக்காது ஒன்று, அதுக்கு தெரியும், லக்ஷ்மி. அது ஒரு தொழிலதிபராக இருக்குது. நிறைய மார்க் வாங்கினா நிறைய சம்பாதிக்கலாம். என்ன மாதிரி திறமைசாலியும் கூடுதலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். எல்லாரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உன்னுடைய சிஸ்டம், உன்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் என்னுடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுப்பா, என் வாழ்க்கையை நான் வழி அமைச்சிக்கிறேன்னு சொல்லி தனியாக போகிற ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை இந்த 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்குற ஆளாக வரும். அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு. அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு. குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்களேன். அதைத்தான் அவர் சொல்றார். அதைத்தான் அவர் சொல்றார். வாழ்க்கை கற்றலுக்கான வாய்ப்பை விரித்து தந்திருக்கிறது. என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் என்னை ஞானவானாகவே வைத்திரு என்பதுதான் மிகப்பெரியவர்களுடைய இறை வேட்கையாக இருந்திருக்கிறது. ஒன்றை கற்றுக்கொள்வது போல் பேரின்பம் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், அதை விட சிறப்பானது இந்த உலகத்தில் வேறு என்ன? இதோ 10வது நாள் இவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறீர்கள், இவ்வளவு பேர் கேட்கிறீர்கள். நான் ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். கேட்போரை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. கேட்போர் என்கின்ற ஒரு இனக்குழுவினுடைய முன்னேற்றத்தை வழிவகுத்த சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு உண்டு. என் பேச்சை கேட்கின்றவர்கள் அறிவு கொண்டவர்களாக இருந்துவிடக்கூடாது என்று மற்றவர்கள் முயற்சி செய்ய, யாரெல்லாம் பேச்சாளர்களின் பேச்சை கேட்கிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களை காட்டிலும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக திருவிழாவில் சிந்தனையாளர்களை அழைத்து பேச வைக்கிறார்கள். அதைத்தான் கவிதை பித்தன் சொன்னார். உனக்கு பொன்னாட பொறுத்துறதுக்கு வருவாங்க, அவங்க உன்னை விட படிச்சிருப்பாங்க. உனக்கு ஒரு புத்தகத்தை பரிசு கொடுப்பார், அவர் அதை படித்துவிட்டு தான் உனக்கு தருவார். அதனால் மிக ஜாக்கிரதையாக இரு என்று அவர் சொன்னதற்கு பின்னால் எவ்வளவு அர்த்தம். ஒன்றும் இல்லைங்க, நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன். வந்ததும் பொன்னாடையை ஏன் போர்த்துகிறார்கள்? அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்தார் முத்தரசன். அவருக்கே ஒரு துண்டு போட்டாங்க, இவருக்கு ஏமா மரியாதை சொல்லுங்க.